கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமது ஜீவ நதி பத்திரிகை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நமது முகவரிக்கு அல்லது நீங்கள் திரையில் காணும் செல்போன் நம்பருக்கு உங்கள் முகவரியை அனுப்புவீர்கள் என்று சொன்னால் மாதந்தோறும் ஜீவநதி பத்திரிகை உங்களுக்கு இலவசமாய் அனுப்பி வைக்கப்படும். நமது பத்திரிகை ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமது கிராம ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பிரியமானவர்களே, இங்கே பேதுரு சபையாரை வாழ்த்துகிறார். எப்படி வாழ்த்துகிறார்? கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவில களி கூர்ந்து களி கூறுவோம், ஸ்தோத்திரம் செய்வோம், தேவ மைந்தன் இயேசு எந்தன் சொந்தமானாரே, அழக பாடுவோம். இன்னொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளம் உடைஞ்சி அழுது தேவ சமூகத்தில் போய் எஜமானனே என் இயேசு ராஜனே அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்பது ஒருவேளை நிதானமாய் நடக்கிற ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வேதத்தில் அதுக்கு தெளிவான அடையாளம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு நடத்தினார். அதே போல தான் நாம் இந்த உலகத்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு காணாத பரலோகத்திற்கு ஆவிக்குரிய வனாந்தரத்தின் பாதையில் நடத்தப்படுவோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போன பாதையில் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, சாப்பிட இறைச்சி இல்லாமல் ஏங்கி தவித்தாங்க, வனாந்தரத்தில் சோர்ந்து போனாங்க. இதே போல நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததுனால தான் தேவன் அவர்களை தண்டித்தார், வனாந்தரத்தில் அழித்து போட்டார். மற்றபடி தாம் அழைத்து கொண்ட அத்தனை ஜனங்களையும் கானானுக்குள் நடத்தினார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள், அன்பு செலுத்துகிற நீங்கள், ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சில பாடுகளை இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம். நல்ல கவனிங்க. எனக்கு தெரிந்த ஒரு தம்பி ஆண்டவர் அப்படி நேசிப்பான். ஊழியங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவி செய்வான். கஷ்டப்பட்ட தம்பி தான். மாதம் 15,000 தான் சம்பளம் வாங்குறான். அந்த 15,000 சம்பளத்தில் அவன் குடும்பத்தை நடத்தணும், அவன் பிள்ளையை படிக்க வைக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். யோசித்து பாருங்கள். இதில் காணிக்கையும் கொடுக்கணும். இதுக்கு மத்தியில் அவன் ஊழியத்துக்கு தோள் கொடுக்குறான், ஊழியத்துக்கு வாரான், கிராம ஊழியங்களுக்கெல்லாம் வாரான். அப்போ எவ்வளவு கஷ்டத்தில் சில நேரம் அப்படி சோர்ந்து போயிருப்பான். அப்போ நான் போய் என்னடாமே, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கூட அப்படி ஓடி வந்தாலும் நம்ம மனசு சில நேரம் உடஞ்சிருதில்லானே. சில நெருக்கங்கள் வரும் பொழுது என்னடா வாழ்க்கைன்னு விரக்தியாக இருக்குது. அவனை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துவேன். யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த 15,000 சம்பளத்துக்குள்ள குடும்பத்தை நடத்தி சந்தோஷமாக இருக்கிறவனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பாடுகள் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு பிரித்து விடாது, பிரிக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பாடுகள் வருகிறதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், வியாகுலங்கள் இருக்கும். இல்லாத கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களை தமது மகிமைக்கு அழைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறார்? அவருடைய மகிமைக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்து அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகி நமது வாழ்க்கையில் அவருடைய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமது வாழ்க்கையில் சில பாடுகள் வரும் பொழுது, சில துன்பங்கள் வரும் பொழுது நம்ம உடைந்து விடுகிறோம்.
ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுமா? பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். அப்போ நிலை நிறுத்துவதற்காக தான் சில பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது நினைச்சேன் பரிசுத்தவான் ஆயிட்டேன், உத்தமன் ஆயிட்டேன், இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை குறித்து எனக்குள்ள ஒரு பெருமையான எண்ணம் இருந்துச்சு. ஒரு 5 வருடங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் அப்படி கொடிகட்டி பறந்த மாதிரி இருந்தது. 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு விஷயம், யோசேப்புக்கு வந்த சோதனை எனக்கு வந்தது. அப்பந்தான் தடுமாற்றம். ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, இதில் நான் தப்பி பிழைக்கணும்னு சொல்லி போராடினது எனக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை நிலைநிறுத்துகிற ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கே தகுதி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாயிலும் ஒரு காரியத்தில் பாடு அனுபவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஸ்டாண்ட் பண்ண வைப்பார், ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, போராட்டங்களுக்கு நடுவில், பலவீனங்களுக்கு நடுவில் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளை நினைத்திடணும். சிலர் சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம், சிலர் பலவீனப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் மாறாத உமது கிருபை அவர்களை தாங்கட்டும் சுவாமி, அவர்களை நடத்தட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு சில மீன்கள் என் கண்களுக்கு முன்பு தரிசனமாய் காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துருக்கீங்க. உங்ககிட்ட குறைவான ஆசீர்வாதம் தான் இருக்கிறது, ஒரு நிறைவு இல்லை. இந்த குறைவான காரியத்தை வச்சு எப்படி வீடு கட்டுவேன், இந்த குறைவான காரியத்தை வச்சு எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், இந்த குறைவான காரியத்தை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பேன். நீங்கள் யோசிக்கலாம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன்னு சொல்கிறார். உங்ககிட்ட இருக்கிற குறைவை நிறைவாக்குவேன்னு சொல்லுகிறார். தகப்பனே, உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவீராக, திருப்தியடைய செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.